எப்போவுமே டின்னருக்கு இட்லி, தோசை சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சு. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக நம்ம வந்து எப்போவுமே இது பண்ணுறது பூரி இல்லைனா சப்பாத்தி தான். இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பிளான் பண்ணது வந்து பட்டர் சிக்கன் தான். பட் இன்றைக்கின்னு பார்த்து சிக்கன் வந்து எங்கேயுமே கிடைக்கல. பன்னீர் பட்டர் மசாலாவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வீட்டில் தான் பன்னீர் செஞ்சு பழக்கம். ஸோ வெளியே வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் என் தம்பி. பட் பார்த்தா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நான் எப்படியோ இருக்குமோன்னு நினச்சேன். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பன்னீர் பட்டர் ரோஸ்ட் எப்போவுமே வந்து ப்ளைனாக இருக்க பன்னீர் தான் போடணுமே. நான் எப்போவுமே வந்து ஃப்ரை பண்ணி போட்டு தான் பழக்கம். சரின்னு சொல்லிட்டு இந்த தடவை ரெண்டையுமே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பாதியை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பாதியை வந்து தண்ணியில் போட்டு ப்ளைனாக போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். ஸோ மசாலாவுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இந்த தடவை காரம் பார்த்தா அதிகமாகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வத்தலும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் அதிகமாக போட்டேன் போல். கொஞ்சம் வந்து தொண்டை கவுற மாதிரி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, சப்பாத்தி கூட செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. 2 பன்னீரையும் சேர்த்து போட்டேன். சாப்பிட்டு பார்த்தா 2க்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. 2 ஒரே மாதிரி தான் இருந்துச்சு.